தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸுக்கான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க ப்ரோ, என்ன ப்ரோ ரொம்ப வந்து ஹெவி ஹேண்டாக இருக்குமோ, ஒர்க் அதிகமாக இருக்குமோ, அந்த மாதிரிலாம் வந்து பயப்படாதீங்க. இது சாதாரண ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஜாப் தான். ஸோ எல்லா கேண்டிடேட்டுமே சரி இந்த ஜாப்பை ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இல்லை முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 500 காலியிடங்கள் கவர்மெண்ட் சைடு கொடுத்தாலே அது பெரிய விஷயம் தான். இப்போ வந்து 1000 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்கும்போதே அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக இந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 48,480 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் பணியிடம் அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக தமிழ்நாட்டில் இருந்தே உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேண்டிடேட் எந்த கேட்டகரியில் இருக்க பீப்புளும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக இருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தலாம். நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு என்னென்ன அப்படின்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸுக்கான ஜாப் போஸ்டிங் சொல்லியாச்சு. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதற்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாடு பீப்புள்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன், மற்றபடி ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து தெலுங்கானா பீப்புள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் உத்தரப்பிரதேசா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து சிம்பிளான ஒர்க் அப்படின்றதால நார்மலாக தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 30 வயதுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஹவு டு அப்ளைன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்து கூட உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இதை செக் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நான் ஷார்ட் டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலையா, நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 6 ஸ்டேஜஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் அதே கன்ஃபார்ம் நேம், நெக்ஸ்ட் உங்களோட மிடில் நேம், அதே மிடில் நேம், நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம், அந்த லாஸ்ட் நேம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டு உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஒரு மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அது உங்களோட பேரண்ட்ஸோட நம்பராகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட செகண்டரி சிம்மாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அது என்ன இமெயில் ஐடி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா .com இல்லை வந்து ஹாட்மெயிலா இல்லை லைவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கூடிய ஃபுல் இமெயில் ஐடியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாக ப்ராப்பராக அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோஸு அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து உங்களோட சிக்னேச்சரை போட்டு அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட சில காமனான டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா, நெக்ஸ்ட் உங்களோட வீட்டோட அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி காமனான உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்படின்றதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த 3 டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு ரெஸ்யூம் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அது நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அப்லோட்ஸ்குள்ளே வந்து போகும். அப்லோட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காமனான டாக்குமெண்டேஷன் எல்லாமே உங்களோட 10th 12th இல்லைனா நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தா காலேஜ், உங்களோட ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி நார்மலான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு
சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்குள்ள வரும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சாலே போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் இல்லை மொபைல் இது ரெண்டில் எதில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் இருக்கும், தேர்டு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், ஃபோர்த்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு அதாவது மெரிட்டில் போவாங்களே ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டு வந்து இருக்கும், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னால உங்களோட தமிழில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இருக்காது, ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபைனல் செலெக்ஷன் வந்துட்டாலே போதும், நீங்கள் வந்து இந்த ஜாப்பில் செலக்டட் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்பவே வந்து சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி இந்த 5 டைப்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ட்ரை பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனமி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே காமனாக இது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்க்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து அது டெஸ்ட்டோட கேட்டகரி வந்து இருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மொத்தமாக 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் 120 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து எழுதிக்க முடியும். டோட்டலாக 120 நிமிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கான உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓரல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் 1 by 1 வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டால் போதும், ஈஸியாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ரீஃபண்டபிள் கிடையாது. அதையும் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. SC ST PWBT கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குள்ள அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எவ்வளோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு எவ்வளவோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே சரி உங்களால் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். SC ST PW கேண்டிடேட் இல்லாமல் ஜென்ரல் EWS அண்ட் OBC கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா 850 ரூபா ப்ளஸ் அப்ளிகபிள் டேக்ஸஸ் எல்லாமே சேர்த்து 850 rupees பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாண்டும் இருக்கும், அதே நேரத்தில் ப்ரொஃபஷனல் பீரியடும் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் பீரியட்னா வேறு ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி சேம் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு 6 months வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 months முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு பார்த்தீங்கன்னா பாண்ட் போட்டுருவாங்க. ஸோ பாண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 years கம்பல்சரி அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். உங்களோட சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களோட காமனாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட கேரி பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 3 years முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பவும் அவங்கள்ட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லனா நீங்கள் வேறு கம்பெனி போகிறதா இருந்தால் கூட இந்த ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கம்பெனி ஷிஃப்ட் ஆனால் கூட நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ பாண்டும் இருக்குது, ப்ரொஃபஷனல் பீரியட் 6 months, பாண்டை பொறுத்த வரைக்கும் 3 years நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே ஓகேவா இருக்குது, எனக்கு வந்து இந்த பேமெண்ட் கட்டுறது எல்லாமே ஓகேவா இருக்குது, இந்த பாண்ட் பீரியட் எல்லாமே ஓகேவா இருக்குது, நான் தெளிவாக இருக்கேன், நான் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் படித்து பார்த்துட்டேன், இதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஜாப் தான், பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இதில் வேறு என்னங்கள் விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த ஜாப் பற்றி டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.